இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணும், கடன் வாங்கித்தான் சாப்பிட்றோங்கிற அளவுக்கு இங்கே வந்தாச்சு. மிக உயர்ந்த மாநிலம் திராவிட மாடல் அரசு, டிஎம்கே அரசு, மு.க. ஸ்டாலின் அரசு. அந்த அளவுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு அரசு. தமிழ்நாட்டினுடைய எல்லா துறைகளும் சீர்கெட்டு போயிருக்கு. கல்வித்துறை சீர்கெட்டு போயிருக்கு. 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டு. 44,000 கோடி ரூபாயில் நீங்கள் உங்களால் ஆசிரியர்களுக்கு போர்டில் எழுதுறதுக்கு சாக் பீஸ் கூட வாங்க முடியாத ஒரு நிலை. பள்ளிகளில் கழிப்பறை இல்லை, பள்ளிகளில் கூரை கீழே விழுறது. நான் பள்ளிக்கல்வித்துறையை மட்டும்தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது காரணம் ஒர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுவாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை நீங்கள் மினிஸ்டர் பதவியிலேருந்து நீக்கிட்டா கூட பரவாயில்ல. அதாவது இன்னைக்கு பள்ளிக்கோ அல்லது மற்ற அரசு ஊழியர்களுக்கோ சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட இவங்க கிட்ட வரி இல்லை, இவங்க கிட்ட பணம் இல்லை. அப்போ பட்ஜெட் எப்படி போடுவாங்க? பட்ஜெட் எப்படி போடுவாங்கன்னா இந்த வரி ஆதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. மத்திய போக்குவரத்து துறையில் எங்கே ரெவென்யூ லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். நீங்கள் மக்கள் மேலே வரிச்சுமையை ஏற்றியே நீங்கள் நடத்த முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இவ்வளோ வரி வருமானம் வரும் அப்படிங்கும்போது ஏன் அவ்வளோ வரலை அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். டாஸ்மாகில் எவ்வளோ பணம் வரலை அப்படிங்கிறது, அதாவது வர்ற பணத்தை விட வராத பணம் தான் அதிகம். அப்போ அதை நீங்கள் எப்போ சார் வாங்க போகிறீங்க? அதை நீங்கள் வாங்காமல் நீங்கள் பஸ் கட்டணத்தை உயர்த்துறது, அல்லது மின் கட்டணத்தை உயர்த்துவது, குடிநீர் கட்டணத்தை உயர்த்துவது, பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்துவது, எவ்வளோ வருஷம் நீங்கள் உயர்த்திக்கிட்டே இருப்பீங்க? ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வர்ற 14ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சமீப காலமாக சென்ட்ரல்லேருந்து எந்த விதமான ஃபண்டும் வரல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எஜுகேஷனல் ஃபண்டு வரல, இன்னும் வெள்ள நிவாரண நிதி கேட்டோம் வரல, இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டை பாதிக்குமா எப்படி சார்? வெள்ள நிவாரண தொகை நிதி வரலன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? வெள்ள நிவாரணம் அவங்க சொன்னாங்களே. ஓகே, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு, சென்ட்ரல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் என்ன அலோகேஷன் இருக்கோ அந்த அலோகேஷன் தமிழ்நாடுக்கு கண்டிப்பாக வரும். அதில் எந்த நிலுவை கிடையாது, எந்த அமௌண்ட்டும் நிலுவையில் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டமே இல்லாத போது நீங்கள் அந்த திட்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. அதனால் உங்களுடைய அந்த இதை நான் இப்போவே உடச்சிடுறேன், அந்த பிம்பத்தை நான் உடச்சிடுறேன். நீங்கள் வேணும்னே திருச்சி கேள்வி கேட்குறீங்க. அதாவது மத்திய அரசுலேருந்து பட்ஜெட்டு வரல, அதனால இது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா மத்திய பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு, மத்திய அரசினுடைய நிதி ஒதுக்கீடை வச்சுட்டு தான் நீங்கள் மாநில பட்ஜெட்டை தயாரிக்க போகிறதில்ல. மாநில பட்ஜெட் என்னது? உங்களுடைய வருமானம் என்ன? இந்த ஒரு வருடத்தில் எங்களுக்கு இவ்வளோ வருமானம் வரப்போகிறது, அதில் வரி வருமானம் இவ்வளவு, அதில் மற்ற கட்டணங்களுடைய வருமானம் இவ்வளவு, மற்றபடி இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய லாபம் நஷ்டம் இவ்வளோ தானே உங்களோடது. கிராண்ட்ஸ் இன் எய்டு. அதுக்கப்புறமா நம்ம கடன் வாங்குகிறோம். தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு தெரியுமே, இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணும், கடன் வாங்கித்தான் சாப்பிட்றோங்கிற அளவுக்கு இங்கே வந்தாச்சு. மிக உயர்ந்த மாநிலம் திராவிட மாடல் அரசு, டிஎம்கே அரசு, மு.க. ஸ்டாலின் அரசு, கருணாநிதியினுடைய பேரனுடைய அரசு, மகனுடைய பேரன் இருக்கார், வந்துட்டாரா? அவர் இருக்கார், அவரும் வந்துடுவார் அடுத்தது. அந்த அளவுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு அரசு. ஸோ இதெல்லாம் நிதி ஆதாரங்கள். செலவினங்கள் உங்களுக்கு இருக்கும். செலவினங்கள் உங்களுக்கு என்ன? மெயின்லி சேலரிஸ் அண்டு பென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கடன் வாங்கியிருக்கீங்க இல்லையா? கடந்த 4 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க இல்லையா? அந்த 5 லட்சத்துக்கு, அந்த 5 லட்சம் ப்ளஸ் அவங்க வாங்கின 4 லட்சம் கோடி, 9 லட்சம் கோடிக்கு நீங்கள் வட்டி கட்டணும், திருப்பி கட்டணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது மனசு இருக்குதுன்னு சொன்னேன்னா மக்கள் நலத்திட்டங்கள் பண்ணணும். ஏதாவது உங்களில் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீமில் நமக்கு நாமேங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமு, அந்த ஸ்கீமில் இவங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறேன், அவங்களுக்கு டிவியை கொடுக்குறேன், அவங்களுக்கு கிரைண்டரை கொடுக்குறேன், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா பாக்கி பணம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா வளர்ச்சி திட்டங்களில் போட போகிறீங்க. எந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் இருக்கும்? ஒன்று, சிறு பாசன வசதி இருக்கலாம். அதாவது பெரிய பெரிய டேமெல்லாம் இங்கே கட்ட முடியாது, பாசன வசதி பண்ணலாம்.
அல்லது அஃபாரஸ்டேஷன் பண்ணலாம், மரங்கள் நடுவது, வனப்பகுதிகளை அதிகப்படுத்துறது பண்ணலாம். இது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் நீங்கள் பண்ண முடியும். சின்ன சின்ன தொழில்களை ஆரம்பிக்கலாம். சிறு குறு தொழில்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரிப்போர்ட் வந்தது. கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 1 இயர் மட்டுமே 900க்கு மேலே சிறு தொழில்கள் நசிந்து விட்டன. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று இங்கே அட்மாஸ்ஃபியர் சரியில்லை அப்படிங்கிறது. இந்த எஸ்பெஷலி பெரிய பெரிய தொழில்கள்லாம் எதுவுமே வராது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் 5 இயர்ஸில் ஏதாவது பெரிய தொழில் வந்திருக்குதா நீங்கள் பாருங்க. இன்னைக்கு தான், அதாவதுங்க ஒரு காலத்தில் நம்மலாம் வந்து 20,000 கோடி 30,000 கோடி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து 500 கோடி ரூபாய்க்கும் 200 கோடி ரூபாய்க்கும் யாராவது ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணாங்கன்னா அதை கூட போய் முதல்வர் திறந்து வைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை தாழ்ந்து விட்டது. பட்ஜெட் எப்படி இருக்கு சார்? ஸோ இது நிதி ஆதாரம், வரி வருவாய் ஆதாரம் உங்களுக்கு. இந்த பக்கம் செலவினங்கள், இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது தான் இது. இவங்க ரெண்டும் கண்டிப்பாக இவங்க வந்து மேட்ச் பண்ண மாட்டாங்க. போன வருஷமே கிட்டத்தட்ட 44,000 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து பற்றாக்குறை இருந்தது. அந்த பற்றாக்குறை எப்படி அவங்க சமாளிப்பாங்க அப்படின்னு சொன்னால், பொருளாதார வளர்ச்சி மூலமாக சமாளிக்கலாம். அதாவது இப்படி இருக்கிற பொருள், நான் இன்றைக்கி 100 ரூபா இருக்கிற பொருளாதாரம் நாளைக்கு 110 ரூபாயாக மாறும். அப்படிங்கும்போது 110 ரூபாய்க்கும் வரி வருமானம் வரும். அதை வச்சு தான் அவங்க வந்து பற்றாக்குறை பட்ஜெட்டை பண்ணுறது. பட் இந்த வருஷம் மத்திய அரசுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. மத்திய அரசுலேருந்து கிராண்ட்ஸ் அண்ட் எய்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக அக்காமடேட் பண்ணிவிடுவாங்க. அதாவது அதெல்லாம் கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போது தமிழ்நாட்டினுடைய எல்லா துறைகளும் சீர்கெட்டு போயிருக்கு. கல்வித்துறை சீர்கெட்டு போயிருக்கு. 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டு. 44,000 கோடி ரூபாயில் நீங்கள் உங்களால் ஆசிரியர்களுக்கு போர்டில் எழுதுறதுக்கு சாக் பீஸ் கூட வாங்க முடியாத ஒரு நிலை. பள்ளிகளில் கழிப்பறை இல்லை. பள்ளிகளில் கூரை கீழே விழுறது. நான் பள்ளிக்கல்வித்துறையை மட்டும்தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது காரணம் வந்து வர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுவாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை நீங்கள் வந்து மினிஸ்டர் பதவியிலேருந்து நீக்கிட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் கூட அவருக்கு புரிதல் இல்லை, கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு விவேகம் இல்லாமல் அவர் வந்து அந்த துறையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் இபி டிபார்ட்மெண்ட்டு, இபி அதோட பயங்கரம். இபியில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டான்ஜென்ட் கோக்கு வந்து 1,76,000 கோடி ரூபாய் கடன் இருக்குது. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, சோலாரை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ரூஃப்டாப் சோலார் திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அவங்க 17,000 ரூபா சப்சிடி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே அவங்க நடைமுறைப்படுத்துவதில்லை. ஏன் நடைமுறைப்படுத்துவதில்லை? ஏன்னா இவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தா தான் அதை பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்காரரும் மேலே சோலார் பிளான்ட் போடுறதுக்கு இவங்கள்ட்ட பணம் கொடுக்கணும். அந்த சோலார் பிளான்ட்லேருந்து வர அந்த சோலார் எனர்ஜியை நீங்கள் வந்து கிரிட்டில் போடுறதுக்கு இவங்களை காலை பிடிக்கணும். அதாவது எதுவுமே சாதாரணமாக ஈஸியாக நடக்கக்கூடிய சமாச்சாரம் இல்லை. ஒரு கடைக்கு போனீங்களா, 2 ரூபாய்க்கு கொடுத்தீங்களா, ஒரு தீப்பொட்டி வாங்கினீங்களா, அந்த மாதிரி இருக்காது. எல்லாத்துக்குமே மக்கள் வந்து டைம் செலவு பண்ணி பணத்தை விரயம் பண்ணி அதுக்கப்புறமா எதுக்கடா இதை பண்ணணும் அப்படின்னு தோணிடும். அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த திட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னோன்னா, டான்ஜென்ட் கோனுடைய அந்த இதுக்கு அந்த கடன் இருக்குது இல்லையா, அதாவது அக்யூமுலேட்டட் கடன், அந்த கடனை கொஞ்சம் குறைக்க முடியும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதை ஏற்றுங்க, கட்டணத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கரெக்ட் ஒன்லி. ஏன்னா அவங்களுக்கு ஃபர்தராக அவங்களுக்கு வந்து அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சலுகை வேணும்னு சொன்னான்னா நீங்கள் கட்டணத்தை ஏற்றினா தான் முடியும். நீங்கள் அதே 3 ரூபா 4 ரூபான்னு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பணம் வாங்கி பண்ண முடியாது. ஏன்னா மின்சார உற்பத்தி இவ்வளவு செலவாகுது, உங்களுடைய விற்பனை இவ்வளோ ரூபா இருக்குது, அது ரெண்டுக்கும் உள்ள இருக்கிற ப்ராஃபிட் தான். அந்த ப்ராஃபிட்டை வச்சு தான் நீங்கள் அந்த கடனை நீங்கள் குறைக்க முடியும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கடனை மொத்தமாக தந்தாலில் ஏற்றுக்க முடியாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் எப்படி இந்த ரெவென்யூவையும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்றுமே பண்ண முடியாது சார். ஏன்னா அரசு நிர்வாகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9.5 லட்சம் பேருடைய சமாச்சாரம். அவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து இது கொடுத்தாகணும், சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். இப்போ கூட ரீசெண்ட்லி ஏதோ ஒரு காலேஜில் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுடைய மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் சம்பளம் நீங்கள் வந்து செக்ஸ் இஷ்யூ பண்ணிடாதீங்க, அங்கேருந்து இது வரல, கிராண்ட் இன்னும் வரல அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருந்தது. தஞ்சாவூரில் ஏதோ வெட்டினரி காலேஜாக ஏதோ ஒரு காலேஜில் இந்த சமாச்சாரம் நடந்தது. அதாவது இன்றைக்கி வந்து பள்ளிக்கோ அல்லது மற்ற அரசு ஊழியர்களுக்கோ
சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட இவங்க கிட்ட வரி இல்லை, இவங்க கிட்ட பணம் இல்லை. அப்போ பட்ஜெட் எப்படி போடுவாங்க? பட்ஜெட் எப்படி போடுவாங்கன்னா இந்த வரி ஆதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க, மத்திய நிதி தொகுப்பிலிருந்து 41% கொடுக்குறீங்க, அதை 50%ஆக கொடுங்கன்ட்டு இவங்க கேட்குறாங்க. பட் அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்குறத கொடுத்துருவோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காது, ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, நிதி கமிஷன். அந்த நிதிக்குழு என்ன பரிந்துரைக்கிறதோ அதன்படி அவங்க கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் 50% கேட்டால் உடனே 50%எல்லாம் கொடுத்துட போகிறதில்ல. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க இல்லையா லாஸ்ட் டைம் வந்திருந்த போது, அந்த திருச்செந்தூர் அங்கெல்லாம் போய்ட்டு அந்த நிவாரணம்லாம் பார்வையிட்டு வந்துட்டு 4000 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்களே சென்னைக்கு, என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய நிதி 4 கோடி ரூபா பட்ஜெட் சார், 3 கோடி 10 லட்சம் பட்ஜெட் சார் போன வருஷம், ப்ளஸ் 85,900 கோடி ரூபா இது கடன். அப்போ என்னாச்சு, 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு. அந்த 4 லட்சம் கோடி பட்ஜெட்டில் நீங்கள் எவ்வளவு விஷயம் பண்ண முடியும்? அதாவது நீங்கள் அந்த பணத்தை எஃபெக்டிவாக, ப்ரொடக்டிவாக, பயனுள்ளதாக பயன்படுத்துகிறீர்களா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி வருது. நார்மலி என்ன ஆகும் அப்படின்னா, செலவினங்கள், அதாவது நீங்கள் சம்பளம் கொடுக்குறது இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஒரு வழி கிடையாது. ஆனால் உங்களுக்கு எங்கே பணம் முதலீடு தேவை அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிம்பாங்க. புதிய தொழில் உற்பத்தி, தொழில்பேட்டை டெவலப் பண்ணுறது, அங்கே ஃபேக்ட்ரிஸ்லாம் கொண்டு வரதுக்கு கன்செஷன்ஸ் கொடுக்குறது, சலுகைகள் கொடுக்குறது. அதே மாதிரி நிதி நிர்வாகம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஸ்கூலு 1600 இருக்குது. ஒரு பையன் படிக்கிற ஸ்கூலில் 2 டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஒரு ஆசிரியர், ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாங்க. இப்போது அது வேஸ்ட்டு தானே. ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் மினிமம் 300 பேர் 400 பேர் இருந்தால் ஒரு 10 டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா தட் இஸ் குட். ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நடத்துறதுக்கு நீங்கள் நடத்தாமே இருக்கலாமே. இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பேங்க்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா, ஒரு பிரான்ச் தொடர்ச்சியாக லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா காரணம் என்னன்னு பார்ப்பாங்க. அங்கே ஏன் வருமானம் இல்லை அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணி ரேஷனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும். அதே மாதிரி போக்குவரத்து துறையில் எங்கே ரெவென்யூ லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். நீங்கள் மக்கள் மேலே வரிச்சுமையை ஏற்றியே நீங்கள் நடத்த முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இவ்வளோ வரி வருமானம் வரும் அப்படிங்கும்போது ஏன் அவ்வளோ வரலை அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி போக்குவரத்து துறை சொன்னேன், மின்சாரத்துறை சொன்னேன், ஆவின் பாலில் கூட நீங்கள் இன்கேஸ் அதை 22 ரூபாய் 25 ரூபாய் ஆக்குறீங்க, அதனால உங்களுக்கு லாபம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல், அதாவது நீங்கள் காஸ்ட் சேவிங் அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் எவ்வளவு, அதாவது ஒரு துறை, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மனோகர் பாரிக்கர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார். டிஃபென்ஸ் பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், 6 லட்சம் கோடி ரூபா டிஃபென்ஸ் பட்ஜெட்டு. தமிழ்நாடு பட்ஜெட்டை விட பெருசு டிஃபென்ஸுக்கு. 6 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அவர் என்ன பண்ணார், நிறையா போஸ்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளப் பண்ணார், இன்டகிரேட் பண்ணார். அதுக்கப்புறம் அதில் இன்னும் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அப்போது அந்த டிஃபென்ஸில் அந்த 6 லட்சம் கோடியில் நிறைய பணம் உபரியாக வர ஆரம்பிச்சிது, எக்ஸஸாக வர ஆரம்பிச்சிது. அதை எடுத்து தளவாடங்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கினார். அப்படி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ரேஷனலைஸ் பண்ணி செலவினங்களை குறைச்சி உபரி வருமானத்தை திரட்டி அந்த வருமானத்தின் மூலம் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும், தொழில் முதலீடு செய்ய வேண்டும், வேலை வாய்ப்பு பெருகுவதற்கு முதலீடு செய்ய வேண்டும், மக்களுக்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி முதலீடு செய்ய வேண்டும். அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்னு செப்பரேட்டாக போட்டுட்ருக்காங்க. அன்னையிலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட்டை செப்பரேட்டாக போடுறதுக்கு அவசியமே கிடையாது. இங்கிலீஷ்காரன் இருக்கும்போது ரயில்வே பட்ஜெட்னு செப்பரேட்டாக போட்டுட்டு இருந்தான், இவங்களும் போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு அவன் செப்பரேட்டாக போட்டான் அப்படிங்கிறது காரியம் ஒன்றுமே தெரியாமல் இவங்களும் பிளைண்டாக கண்ணை மூடித்தனமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நரேந்திர மோடி வந்த பிறகு தான் அதையும் இன்டகிரேட் பண்ணிட்டு சென்ட்ரல் பட்ஜெட்டில் போட்டு விட்டுட்டாங்க. அதனால் இந்த வருஷம் இவங்களுடைய நிதி வருவாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். டாஸ்மாகில் எவ்வளவு பணம் வரலை அப்படிங்கிறது, அதாவது வர்ற பணத்தை விட வராத பணம் தான் அதிகம். அப்போ அதை நீங்கள் எப்போ சார் வாங்க போகிறீங்க? அதை நீங்கள் வாங்காமல் நீங்கள்
இந்த பஸ் கட்டணத்தை உயர்த்துறது, அல்லது மின் கட்டணத்தை உயர்த்துவது, குடிநீர் கட்டணத்தை உயர்த்துவது, பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்துவது, எவ்வளோ வருஷம் நீங்கள் உயர்த்திக்கிட்டே இருப்பீங்க? அதாவதுங்க, ஒரு பைசாவுக்கும் நீங்கள் ஜவாப்தாரி, நீங்கள் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். அந்த ஒரு பைசா நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இவ்வளோ அழகாக செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கணும். இதுலேருந்து எங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருதுங்கிறத நீங்கள் காமிக்கணும். அதுதான் நிதி நிர்வாகம். இதைத்தான் வந்து மத்திய அரசு வந்து 8-10 வருஷமாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் அது நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். பட்ஜெட் வந்த பிறகு பட்ஜெட்டை பற்றி நம்ம மற்ற அலசல்களை வச்சுக்கலாம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.